1967 பிறந்த ஸ்ரீதர் வேம்புவுக்கு பூர்வீகம் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை அருகே இருக்கும் சிதம்பரநாதபுரம் எனும் சிறிய கிராமம். ஆனால் பிறந்தது என்னவோ தற்போதைய தென்காசி மாவட்டத்தில். அதனாலேயே இப்போதும் கூட தன் சொந்த கிராமத்திலேயே வசித்து வருகிறார். பிறந்தது குக்கிராமமாக இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே சென்னையில்தான். 9ஆம் வகுப்பு வரை சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் அஞ்சுகம் பள்ளியில் பயின்ற இவர் அதன் பிறகு கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா நேஷனல் பள்ளியில் 12ஆம் வகுப்பை முடித்தார். பொறியியல் பட்டப்படிப்பை சென்னை IITயில் முடித்த ஸ்ரீதர் வேம்பு முதுகலை படிப்புக்காக அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் இருக்கும் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு சென்றிருக்கிறார். அங்கு MS படிப்பை முடித்த பிறகு முனைவர் பட்டத்துக்கான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு யோசனை தோன்றியிருக்கிறது. இந்த வெற்று காகிதங்கள் எல்லாம் எதற்காக? இதை வைத்து என்ன செய்துவிடப் போகிறோம்? இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? என் நாடு ஏன் ஏழையாக இருக்கிறது என்றெல்லாம் யோசித்திருக்கிறார். எத்தனையோ ஆய்வுகள் வெற்று காகிதங்களோடு முடிந்து விடுவதை பார்த்து வேதனை அடைந்த ஸ்ரீதர் வேம்பு அதனை செயல் வடிவமாக்க வேண்டும் என்று உழைக்க துவங்கியிருக்கிறார். ஆனால் அதற்கான வழி அப்போது தெரியவில்லை. குவால்காம் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஸ்ரீதர் வேம்புவுக்கு திடீரென்று சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருக்கிறது. அந்த நேரத்தில் அவரது சகோதரர் ஒருவரும் குவால்காம் நிறுவனத்தில் செய்து வந்த வேலையை உதறிவிட்டு இந்தியாவுக்கு திரும்பியிருக்கிறார். அதனை பார்த்ததும் ஸ்ரீதர் வேம்புவுக்கும் சொந்த தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அமெரிக்காவின் சிலிகான் வேலியில் அப்போது உருவானதுதான் இன்று உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கும் ஜோஹோ. இந்த நிறுவனத்துக்கு அப்போது இந்த ஜோஹோ எனும் பெயர் வைக்கப்படவில்லை. அட்வென்ட் நெட் என்ற பெயரில் தன் அமெரிக்க நண்பர் டோனி தாமஸோடு இணைந்து ஆன்லைன் மென்பொருள் நிறுவனத்தை துவங்கினார். இப்போது போல எங்கும் ஆன்லைன், எதிலும் ஆன்லைன் என்ற சூழல் அப்போது கிடையாது. 90களின் மத்தியில் இந்த நிறுவனம் துவங்கப்பட்ட போது எதிர்காலத்தில் எல்லாம் ஆன்லைனாக மாறும் என்பதை கணித்து உங்களது வேலையை ஆன்லைனிலேயே முடிக்கலாம் எனும் நோக்கத்தை கொண்டு செயல்பட துவங்கியது. வேலைக்காக அலுவலகம் செல்ல தேவையில்லை, பிரம்மாண்டமான கட்டடங்கள் தேவையில்லை, அலைச்சல் தேவையில்லை. வீட்டில் இருக்கும் உங்களது அறையே அலுவலகம் என்பதுதான் இந்த நிறுவனத்தின் ஒரே தாரக மந்திரம். அதற்காக ஸ்மால் ஆபீஸ், ஹோம் ஆபீஸ் என்ற பொருள் தரும் விதமாக ஜோஹோ என்ற பெயரை இந்த நிறுவனத்துக்கு சூட்டினார் ஸ்ரீதர் வேம்பு. ஸ்மாலில் உள்ள எஸ்க்கு பதிலாக இசட் சேர்க்கப்பட்டது. இந்த பெயர் பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏற்ற பெயராக அமைந்து போகவே ஜோஹோ நிறுவனம் படிப்படியாக வளரத் துவங்கியது. 2009ஆம் ஆண்டு முதல் சென்னையை தலைமையகமாக கொண்டு இந்த நிறுவனம் இயங்கத் தொடங்கியது. நம் வணிகத்துக்கு ஒரே ஒரு வழி மட்டும் இருந்தால் அது சரிவராது என்பதை உணர்ந்திருந்தார். தன் பாதையை மாற்றினார். அதில் பிறந்ததுதான் ஜோஹோ நிறுவனத்தின் மேனேஜ் இன்ஜின். இது அந்த நேரத்தில் HP ஓபன் வியூ மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய போட்டியாக உருவெடுத்தது. ஸ்ரீதர் வேம்புவுக்கு எப்போதும் சொந்த ஊரில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி உறுத்திக் கொண்டே இருந்திருக்கிறது. அதனாலேயே சென்னையில் தொடங்கிய ஜோஹோ நிறுவனத்தை தன் கிராமத்திலும் நடத்த முடியும் என்று நம்பிய ஸ்ரீதர் வேம்பு அதற்காக தென்காசியிலும் ஒரு கிளையை நிறுவி அங்கிருந்தே இயங்கத் தொடங்கினார். உலகின் முன்னணி மென்பொருள்கள் எல்லாம் அமெரிக்காவின் சிலிகான் வேலியிலிருந்துதான் தயாராகின்றன என்பதை உடைத்து அதை தென்காசியில் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஜோஹோவின் வெற்றிக்கு ஸ்ரீதரின் உறுதித்தன்மை மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு விசேஷ காரணமும் இருக்கிறது. எந்த பணியாளரை கேட்டாலும் ஜோஹோவை போல இன்னொரு நிறுவனம் இருக்கவே முடியாது என்று தங்களது நிறுவனத்தின் புகழ் பாடுவதை பார்க்க முடியும். உலகின் மிகச்சிறந்த மென்பொருள் நிபுணரை கண்டுபிடித்து பணியில் சேர்ப்பது மட்டுமல்ல ஜோஹோவின் வேலை. அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்வதும் தங்களது கடமை என்று நினைக்கிறது. தனது ஊழியர்கள் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கும் ஸ்ரீதர் வேம்பு ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தன் நிறுவனம் செய்து கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு வேலைக்கார நாடாக இருந்து கொண்டிருந்ததை மாற்றி முதலாளி நாடாக மாற முடியும் என்பதை முதலில் நிறுவியவர் ஸ்ரீதர் வேம்புதான். தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ப்ராஜெக்டுகளை வாங்கி இந்தியர்கள் அதை முடித்துக் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு நிறுவனம் கூட தலைமையகமாக கொண்டு இயங்கவில்லை. 2009ஆம் ஆண்டு சென்னையில் ஜோஹோ துவங்கப்பட்ட போது அதுதான் மென்பொருளை உற்பத்தி செய்யும் முதல் நிறுவனமாக இருந்தது. ஜோஹோ வளரத் தொடங்கிய போதுதான் ஒவ்வொருவருக்காக நம்பிக்கை பிறந்து புதிய மென்பொருள்களை உற்பத்தி செய்து அதை நம்மாலும் மென்பொருள் சந்தைக்குள் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது. ஜோஹோ புக்ஸ், ஜோஹோ நோட்ஸ், ஜோஹோ மெயில் உள்ளிட்ட
ஜோகோ நிறுவனத்தின் தயாரிப்புகளை உலகெங்கும் 60 லட்சம் பேர் பயன்படுத்துகின்றனர். எதற்காக எல்லோரையும் ஒரே நகருக்குள் சேர்க்க வேண்டும் என்று ஸ்ரீதர் வேம்பு யோசித்ததன் விளைவாக 2011ஆம் ஆண்டு ஜோகோ நிறுவனத்தின் கிளை தென்காசியில் இருக்கும் மத்தளம்பாறை கிராமத்தில் துவங்கப்பட்டது. இந்தியா முழுவதும் இணையதள வசதி இருக்கிறது. இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது எதற்காக எல்லோரும் சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு இடம்பெயர வேண்டும் என்று யோசித்த ஸ்ரீதர் வேம்பு தென்காசியில் இதன் கிளையை தொடங்கியிருக்கிறார். மேலும் அந்த கிராமத்திலேயே தனது வசிப்பிடத்தையும் மாற்றிக்கொண்டார் ஸ்ரீதர் வேம்பு. நானாக இருக்க வேண்டும், பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் தலைவர் என்பதற்காக பகட்டாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று கூறும் ஸ்ரீதர் வேம்பு, உலகின் எவ்வளவு பெரிய நிறுவனமாக ஜோகோ இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை முறையே விரும்புகிறேன் என்கிறார். ஒரு மென்பொருள் நிறுவனத்தின் தலைவர் என்றால் கோட் சூட் அணிந்து கொள்ள வேண்டும், உயரக காரில் தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் இல்லாமல் சாதாரண ஏசி வசதி கூட இல்லாத வீட்டில் பேட்டரி ஆட்டோவை வைத்துக் கொண்டு வாழ முடியும் என்பதை சொல்லாமல் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீதர் வேம்பு. அவரது தோற்றமும் எளிதில் அணுகக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் போலவே இருக்கிறது. ஜோகோ நிறுவனத்தின் பணியாளர்களில் 80% பேர் தமிழகத்தின் சாதாரண கிராமங்களிலிருந்து வந்தவர்கள்தான். 12ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வசதியில்லாத ஆனால் கம்ப்யூட்டர் மேல் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்காக ஜோகோ ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்கியது. ஒரு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவரை கைதேர்ந்த மென்பொருள் நிபுணராக மாற்றும். மேலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் வழங்குகிறது. அவர்கள் தயாரித்த மென்பொருள்கள் தான் இன்று உலகம் முழுவதும் பல பெரு நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களை எழுத்து தேர்வு மூலம் தேர்வு செய்யும் இந்த பல்கலைக்கழகம் கணிதம், அறிவியல், கம்ப்யூட்டர் புரோகிராமிங் மற்றும் ஆங்கிலத்தில் 18 மாத பயிற்சி அளிக்கிறது. கம்ப்யூட்டர் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஜோகோ பல்கலைக்கழகத்துக்குள் நுழைபவர்களை வெறும் 1.5 ஆண்டுகளில் உலகின் மிகச்சிறந்த மென்பொருள் நிபுணர்களில் ஒருவராக ஜோகோ பல்கலைக்கழகம் மாற்றிவிடுகிறது. இன்றைய சூழல் ஜோகோ நிறுவனத்தின் ஊழியர்களுள் சுமார் 15% பேர் இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களே. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் கண்டுபிடிப்புகளையும் சார்ந்துதான் இருக்கிறது என்று கூறும் ஸ்ரீதர் வேம்பு, வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தும் போது நம்மால் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்று யோசித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை வருவாயாக ஈட்டிக் கொண்டிருக்கும் ஜோகோ நிறுவனம் உலகின் அதிகம் பேரை ஊழியர்களாக கொண்ட மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 7000 பேர் பணிபுரிகிறார்கள். இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸ்ரீதர் வேம்பு ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களிலும் கருத்தரங்குகளிலும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். தனது தொழில் வளர்ச்சியை எப்போதும் தேசத்தின் வளர்ச்சியோடு சேர்ந்தே சிந்திக்கும் ஸ்ரீதர் வேம்புவுக்கு வர்த்தகம் மற்றும் தொழில்துறைக்கான விருதாக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீதர் வேம்புவுக்கு இது பொருத்தமான விருதுதான். The PGP group of institutions is honored and delighted to welcome you, sir, as our esteemed chief guest today. Your presence is truly an inspiration to all the PGPians, and we are confident that your words and achievements will leave a long-lasting impact on our students. As John Quincy Adams once said, if your action inspires others to dream more, learn more, do more, and become more, you are a leader. Today, we are privileged to witness such a leadership and inspiration firsthand.